இவ்வளோ வேகத்தில் விட்டுற மாட்டான். ராகு ஆட வைப்பான். ஆண்டி மகனே அப்படின்னு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்து வரக்கூடிய ராகு தசை முடிஞ்சோடனே குரு தசையில் வச்சு அப்படியே அமைக்கி வச்சிருவான் கேது. கேது எவ்வளவு சுருக்கி வைக்கிறானோ அந்த கேதுனுடைய தசையில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில் வந்து ராகு வசதி விட்டுருவான். ஏன்னா கேது தசைக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை, ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடியது குரு தசை. அந்த ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகுல என்னென்ன ஆட்டம்லாம் போட்டோன்னா அடுத்து வரக்கூடிய குரு தசையில் அப்படியே அமைங்கி பெரிய அப்படியே பழமாக யானை பழமாக எந்திரிச்சு நிற்பான் அந்த ஜாதகர். கேது தசையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு 7 வருஷம் படாத வாடுங்க, மிகப்பெரிய கஷ்டங்க. ஆனால் சுக்கிர தசையில் வந்து பயங்கரமாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய 20 வருஷம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்களுடைய புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது புள்ளி இந்த ஓடிடியில் வரும்ல இப்போது அந்த ராகு அதான் கேதுனுடைய புள்ளி அப்படின்றது இப்போலாம் வந்து ஃபிலிம் கிடையாது. அது ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த சினிமா படம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தியேட்டரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபிலிமெல்லாம் கிடையாது. இப்போது ஓடிடியில் வரக்கூடிய சின்ன டிஜிட், அந்த டிஜிட்டில் வரக்கூடியது தான் கேது. இந்த கேதுவை வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சு அப்படி விவரிச்சு விட்டோம்னா ஸ்க்ரீன் தான் ராகு. இதுதான் ராகு கேது. அது என்ன நடக்குதோ அதனுடைய அமைப்பை பூராமே கேது வச்சுருப்பான். நல்லது நடந்தாலும் சண்டை நடந்தாலும் வக்கரம் நடந்தாலும் மிகப்பெரிய கொலை பாதகங்களான செயல்கள் அந்த படத்தில் ஓடிட்டு இருந்தாலும் கேது தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ராகு வந்து அதை பிரம்மாண்டப்படுத்திட்டு இருப்பான். அப்போ இந்த ராகு கேதுனுடைய புள்ளி அப்படின்றது வந்து இதுதான் இணைவு புள்ளி. அப்போ ராகு செய்யக்கூடிய பிரம்மாண்டத்தை அனைத்துமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய கேது, கேது கொடுக்கக்கூடிய சுருக்கத்தை பூரா விவரித்து கொடுக்கக்கூடிய ராகு. இது சமயம் பார்த்து அடிச்சுருவாங்க 2 பேருமே. இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். லக்கணத்தில் உட்கார்ற ராகு, அந்த லக்கணத்தில் 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருவார். சமுதாயம்னா என்ன, அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய அனுபவங்களை தரக்கூடியவன் கேது 7ல் உட்காந்தாங்க. ராகு நான் இப்படியெல்லாம் போகணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு செய்யணும்னு விட்டால் தானே அது சாதாரணமான இடங்களில் உட்காந்தா கண்டிப்பாக அதை செய்ய விட்டுருவாங்க. 2 பேருமே செய்ய விட்டுருவாங்க. 2 பேருமே அந்த பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பெர்மிட் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பர்மிஷன் கிராண்டட். ஆனால் அந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆமேடம் எருது சுறா கன்னி தானா, அதாவது கடகராசியும் மேச ரிஷப மகர கன்னி இந்த வீடுகளில் இருந்தால் நல்லதை செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நன்மையை தரக்கூடிய ராகு கேதுக்களினுடைய தசை நல்லா இருக்கும். அப்போ மேச ராசியில் உட்காரக்கூடிய ராகு அப்படின்றது மட்டுமே நம்ம எடுத்துக்கூடியது. இது வந்து இந்த இடத்துல சொன்னதுங்கிறது வந்து அது ஒரு அந்த பாலபாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அது அங்கே இருந்தாலும் நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாக நமது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இதை விட வந்து இன்னும் திருத்திய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மூல நூல்களில் இருந்தேவும் அப்படியே மருவி வந்து இன்னும் தெளிவான இடங்களில் உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மூல நூல்களில் தான் சொல்லிட்டு வருது. நம்ம எதையுமே புதுசாக சொல்கிறதில்ல, எதையுமே சொல்லவும் முடியாது.